காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. மகாவிஷ்ணுவினுடைய தச அவதாரங்கள். இந்த 10 அவதாரங்களிலே நாம் இன்று காண இருப்பது பலராமர் அவதாரம். கிருஷ்ணருக்கு தமையனார், ஆதிசேஷனுடைய அம்சம். ராமாவதாரத்திலே லக்ஷ்மணனாக பிறந்த ஆதிசேஷனே இப்பொழுது பலராமராக பிறந்திருக்கின்றார். இவருடைய அவதாரம் எப்படி நிகழ்ந்தது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். மதுரா கிருஷ்ணனுடைய ஜன்ம பூமி. இங்கேதான் பலராமரும் அவதரித்தார். இந்த மதுராவை ஆண்டு வந்த அரசன் ஒருவன் இருந்தான். அவன் சூரசேனன். அவனுடைய தம்பி உக்ரசேனன். சூரசேனனுடைய பெண் தேவகி, அவள் ராஜகுமாரி. உக்ரசேனனுடைய பிள்ளை கம்சன். அண்ணன் தங்கை உறவு முறை இருக்கின்றது. கம்சனுக்கும் தேவகிக்கும் மிகுந்த களிப்போடு தேவகியை கல்யாணம் செய்து கொடுக்கின்றான் கம்சன் வசுதேவருக்கு. அப்பொழுது திருமணம் முடிந்து ஊர்வலம் செல்ல இருக்கின்றது. அப்பொழுது தேரிலே அவர்களை உட்கார வைக்கின்றான், புதுமண தம்பதிகளை கம்சன். வசுதேவரையும் தேவகியையும் களிப்போடு அவன் ஓட்டிச் செல்லும் பொழுது ஒரு அசரீரி வாக்கு கேட்கின்றது. தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறக்கக்கூடிய 8வது குழந்தையால் உன்னுடைய மரணம் சம்பவிக்கும் என்று. இடி போல் இறங்கிய இந்த வார்த்தைகளை கேட்ட கம்சனுக்கு கோபம் வந்துவிட்டது. வாளை உருவுகின்றான். தன்னுடைய தங்கை என்றும் பாராமல் அவளை வெட்டி கொள்ள முற்படுகின்றான். அப்பொழுது வசுதேவர் குறுக்கிடுகின்றார். புதுமண பெண்ணான உன்னுடைய தங்கையை நீ இப்படி வாள் ஏந்தி கொல்லலாமா? இது தவறு அல்லவா? தேவகியால் உன்னுடைய மரணம் சம்பவிக்கப்படவில்லை. அவளுக்கு பிறக்கும் 8வது குழந்தையால் தானே உன்னுடைய மரணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அவளுக்கு பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளையும் உன்னுடைய கையிலே நான் ஒப்படைத்து விடுகின்றேன். நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ள, ஆனால் இப்பொழுது இவளை விட்டுவிடு என்று கெஞ்சுகின்றான். இந்த கெஞ்சுதலுக்கு ஒப்புக்கொள்கின்றான் கம்சன். ஒப்புக்கொண்டபடி என்ன பண்றான் பாருங்க. தங்கை என்றும் பாராமல் தேவகியையும் வசுதேவரையும் சிறையில் அடைக்கின்றான். அது மட்டும் கிடையாது, மதுராவினுடைய ஆட்சியையும் அவன் கைப்பற்றுகின்றான். தன்னுடைய தந்தை என்றும் பாராமல் அவன் என்ன பண்றான், மதுராவினுடைய அரசனையும் அவன் சிறையில் வைக்கின்றான், உக்ரசேனனையும். அத்தனை பேரும் கம்சனுடைய கட்டுப்பாட்டிலே. தேவகிக்கு சிறைச்சாலையிலே குழந்தைகள் பிறக்கின்றன, ஒன்றின் பின் ஒன்று. இப்படி 6 குழந்தைகள் பிறந்து விட்டன. பிறந்த அடுத்த கணமே அவனுக்கு தகவல் போய்விடும். உடனே வந்து என்ன பண்ணுவான் கம்சன், கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் வாளால் வெட்டி வீழ்த்தி விடுவான் சிறு குழந்தைகளை. பெற்றவளின் மனம் துடிக்கும், ஆனால் வேறு வழி கிடையாது. அப்பொழுது பூமி தாயானவள் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றாள் மகாவிஷ்ணுவிடம். பூமியிலே அதர்மம் ஓங்கிவிட்டது. பல அசுரர்கள் பிறந்திருக்கிறார்கள். அவர்களால் ஏற்படுகின்ற தொல்லையை என்னால் தாங்க முடியவில்லை. அவர்களுடைய பாரத்தை என்னால் சுமக்க முடியவில்லை. இந்த பூபாரத்தை குறைக்க மாட்டாயா பரந்தாமா என்று கேட்கும் பொழுது மகாவிஷ்ணு சொல்கின்றாராம், நீ கவலைப்பட வேண்டாம், கூடிய விரைவில் இதற்கான தருணத்தை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம் என்ற ஒரு நல்ல வார்த்தையை உதிர்க்கின்றார். மகாவிஷ்ணுவினுடைய 8வது அவதாரம் பலராமர் அவதாரம். இவருக்கு என்ன பங்கு இருக்கின்றது இந்த பூபாரத்தை குறைப்பதிலே என்று நாம் பார்க்கலாம். கிருஷ்ணரோடு பிறந்த மூத்த அண்ணன். இவரோடு சேர்ந்து கொண்டு பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கின்றார், பல அசுரர்களை கொன்றிருக்கின்றார். இதன் மூலம் பூமி தாயானவளின் பாரத்தை அவர் குறைத்திருக்கின்றார். இப்பொழுது மாய சிருஷ்டியை உருவாக்குகின்றார் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. அவளை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்கின்றார். என்னன்னா, தேவகிக்கும் வசுதேவருக்கும் இப்பொழுது ஒரு குழந்தை பிறக்க இருக்கின்றது. 7வது குழந்தை கருவிலே இருக்கின்றது. அந்த கருவை கொண்டு போய் ஆயர்பாடியிலே வசுதேவருடைய இன்னொரு மனைவி
ரோகிணி இருக்கின்றாள், அவளுடைய கருவிலே சேர்ப்பித்து விடு என்று ஒரு ஆணையை சொல்கின்றார். இன்னொன்றையும் சொல்கின்றார். என்னன்னா, நந்தகோபருடைய இல்லத்திலே யசோதையினுடைய கருவிலே நீ பிறக்க வேண்டும் என்று. இத்தனை விஷயங்களை ஏன் செய்கின்றார் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி? பூபாரத்தை குறைப்பதற்காக. இப்பொழுது தேவகியின் வயிற்றில் இருந்த கருவை கொண்டு போய் ரோகிணியுடைய வயிற்றில் சேர்ப்பித்தாயிற்று. ரோகிணிக்கு குழந்தை பிறக்கின்றது. யாதவர்களின் குரு கர்கர் இந்த குழந்தை பிறந்தவுடன் அவருக்கு பலராமர் என்ற திருநாமத்தை இடுகின்றார். கிருஷ்ண பரமாத்மா கருமை வண்ணம் என்று சொன்னார். பலராமர் வெள்ளை நிறத்தவராக இருக்கின்றார். ஆதிசேஷனுடைய அம்சம். நாராயணனை விட்டு பிரிய மனமில்லாமல் ஒவ்வொரு அவதாரத்திலும் கூடவே வருகின்றார். ராமாவதாரத்தில் எப்படி லக்ஷ்மணனாக பின்தொடர்ந்தாரோ அப்படியே துவாபார யுகத்திலும் என்ன பண்றாரு, பலராமராக முன்னே வந்து விடுகின்றார். கிருஷ்ணருக்கு முன்னாடியே பிறப்பெடுத்து விடுகின்றார். இப்பொழுது ரோகிணிக்கு குழந்தை பிறந்தாயிற்று. அந்த குழந்தைதான் பலராமர். தேவகியின் வயிற்றில் இருந்த கரு சிதைந்து விட்டது. இந்த செய்தி கம்சனுக்கு போனது. நீ கொடுக்கும் இம்சையால் தான் இப்படி தேவகியினுடைய கர்ப்பம் சிதைந்து போயிற்று என்று வசுதேவர் கோபமாக சொல்கின்றார். பலராமர் கிருஷ்ணனோடு சேர்ந்து கொண்டு பல அற்புதங்களை, லீலா வினோதங்களை கோபியர்களோடு சேர்ந்து விளையாடி இருக்கின்றார். பல அசுரர்களை கொன்றிருக்கின்றார். அவருடைய பங்கு அளப்பரியது. பலராமருடைய கையிலே ஒரு கலப்பை இருக்கும். விவசாயிகளின் தலைவன் என்றுதான் இவரை மக்கள் கூறுவார்கள். மிகுந்த கோபம் உடையவர். ஆதிசேஷனின் அம்சம் அல்லவா, மிகுந்த சீற்றத்தோடைய காணப்படுவார். இவருடைய மனைவி ரேவதி. இவர்களுக்கு பிறந்த குழந்தை வத்சலா. ஹஸ்தினாபுரத்திலே துரியோதனனுடைய பிள்ளை ஒருவன் இருக்கின்றான், லட்சணன் என்று. அவனுக்கு பெண் கேட்க வருகின்றான் துரியோதனன் பலராமரிடம். சகுனியை அனுப்புகின்றான். தன்னுடைய மாமாவான சகுனி மூலம் திருமணத்தை முன்னின்று நடத்துவதற்காக, ஏற்பாடு செய்வதற்காக அனுப்புகின்றான். அப்பொழுது பல துர்சகனங்கள் தோன்றுகின்றன மதுராவிலே. பலராமருக்கும் பிரியம். ஏன்னா துரியோதனன் மீது எப்பொழுதுமே அன்பு வைத்திருப்பார் பலராமர். ஒப்புக்கொள்கின்றார். ஆனால் கிருஷ்ணர் தலையிடுகின்றார். என்னன்னா, பலராமரே, நம்முடைய தங்கை இருக்கின்றாள் அல்லவா சுபத்ரை, அவளுடைய பிள்ளை இருக்கின்றான் அல்லவா அபிமன்யு. அபிமன்யு வத்சலையை விரும்புகின்றான். அவளுக்கே இந்த பிள்ளையை மனம் செய்து கொடு என்று சொன்னால் அதை ஒப்புக்கொள்ள மறுக்கின்றார் பலராமர். ஆனால் கிருஷ்ணருடைய தந்திரம் மூலமாக அபிமன்யுவுக்கும் பலராமருடைய பெண்ணான வத்சலைக்கும் கல்யாணம் நிகழ்ந்து விடுகின்றது. பிற்பாடு இது தெரிய வந்து விடுகிறது பலராமருக்கு. ஆனால் கிருஷ்ணருடைய தலையிட்டால் இந்த திருமணம் முடிந்தது என்று நினைத்து அவர் விட்டு விடுகின்றார். ஏன்னா கிருஷ்ணர் ஏதாவது ஒரு காரியத்தை நிகழ்த்தினார் என்றால் அதற்கு ஒரு மிகச்சரியான காரணம் இருக்கும். இதனால் துரியோதனருக்கு கொஞ்சம் கோபம் வந்து விடுகிறது. ஏன்னா பெண் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இப்படி கடைசியிலே அபிமன்யுக்கு கொடுத்து விட்டார்கள் அல்லவா. அதனால சரி, துரியோதனனுக்கு ஒரு பெண் இருக்கின்றாள். அவளுடைய பெயர் லக்ஷ்மணரை. இந்த லக்ஷ்மணலை கிருஷ்ணருக்கு 8 மனைவிகள். அதிலே ஜாம்பவதிக்கு பிறந்த பிள்ளை இருக்கின்றான் சாம்பன். அவன் விரும்புகின்றான். ஆனால் துரியோதனனுக்கு கிருஷ்ணர் மீது எப்பொழுதுமே கோபம் உண்டு. பலராமர் மீதுதான் அவனுக்கு அன்பு. பெண் கொடுக்க மறுக்கின்றான். ஆனால் இப்பொழுதும் கிருஷ்ணருடைய தந்திரமே வேலை செய்கின்றது. குறிப்பிட்டபடி சாம்பனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க முற்படுகின்றார் கிருஷ்ண பரமாத்மா துரியோதனுடைய பெண்ணை. அப்பொழுது சாம்பனை துரத்தி சென்று சிறை வைத்து விடுகிறார்கள் பீஷ்மரும் துரோணாச்சாரியார் தலைமையில் இருக்கக்கூடிய போர் வீரர்கள். அப்பொழுது கிருஷ்ணர் வந்து கேட்கின்றார் ஹஸ்தினாபுரத்திலே, துரியோதனா, ஆசைப்படுவது தவறு கிடையாது.
உன்னுடைய பெண்ணும் விரும்புகின்றார், இந்த திருமணத்தை தடுக்காதே என்று. வேறு வழி கிடையாது துரியோதனனுக்கு. இதை ஒப்புக்கொள்கின்றான். எப்படி என்றால் பலராமருடைய பலத்தால். பலராமர் விரட்டுகின்றார் துரியோதனனை. கிருஷ்ணர் கூறியபடி நீ இந்த கல்யாணத்தை நடத்தவில்லை என்று சொன்னால் இந்த ஹஸ்தினாபுரம் கடலிலே மிதந்துவிடும் என்று, மூழ்கிவிடும் என்று சொல்கின்றார். ஏன்னா அவர் தன்னுடைய கலப்பையை கொண்டு விழும் பொழுது கங்கை நீரானவள் உள்ளே வந்து விடுவாள். உன்னுடைய ஹஸ்தினாபுரம் கடலிலே புதையுண்டு விடும், என்ன சொல்கின்றாய் என்று கேட்கும் பொழுது வேறு வழி தெரியவில்லை துரியோதனனுக்கு. இதிலே பலராமருடைய தலையீடு இருக்கின்றது. ஒன்றும் செய்ய முடியாமல் ஒப்புக்கொள்கின்றான். இப்படி 2 தடவை நிகழ்ந்து விடுகிறது. அவன் நினைத்தது நடக்கவில்லை துரியோதனனுக்கு. முக்கியமான தருணம் ஒன்று இருக்கின்றது. என்னன்னா, பலராமர் துரியோதனனுடைய முடிவை ஏற்க முடியவில்லை மகாபாரதத்திலே. ஏன்னா கதாயுதம் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் நடக்கின்றது. அப்பொழுது தொடையிலே அடித்து வீழ்த்தி விடுகின்றான் பீமன், கிருஷ்ணர் கூறியபடி. இது தெரிந்தவுடன் கோபாவேசத்தோடு வருகின்றார் பலராமர். இது அதர்மம் அல்லவா? ஏன்னா ஒரு வீரனை இடுப்பிற்கு கீழே அடிப்பது தவறு, அது முறையற்றது என்று சொல்லி வாதிடுகின்றார். ஆனால் கிருஷ்ணர் உறுதியாக கூறுகின்றார். என்னன்னா, அண்ணா, தாங்கள் தீர்த்த யாத்திரை சென்றிருந்தீர்கள், உங்களுக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி சிறிதும் தெரியாது. திரௌபதியை மானபங்கப்படுத்த முயற்சித்தான் துச்சாதனனும் துரியோதனனும். அதற்கு பழி தீர்க்கத்தான் பாஞ்சாலியின் சபதத்தின்படி இந்த நிகழ்வு நடந்தது. அவர்கள் அத்தனை தர்ம காரியங்களை செய்யவில்லை, அதர்மமாகத்தான் நடந்து கொண்டார்கள். அதனால் இப்பொழுது துரியோதனன் மாண்டது தர்மத்தின்படி, அதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாதிடுகின்றார் கிருஷ்ண பரமாத்மா. அதையும் ஒப்புக்கொள்கின்றார் பலராமர். ஏன்னா கிருஷ்ணர் தன்னுடைய வாதத்தை மிகச் சரியாக முன்வைத்தார் என்று சொன்னால் அதை பலராமர் ஒப்புக்கொள்கின்றார், வேறு எந்த கேள்வியும் கேட்காமல். இப்படி பலராம அவதாரம் என்பது கிருஷ்ணரோடு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீமத் பகவத் கீதையிலே. கிருஷ்ணருடைய அடியையொட்டியே பலராமருடைய அவதார நோக்கமும் அவர் அசுரர்களை கொன்றதும். சிறு வயதிலே விளையாட்டாக அவர்கள் பல அசுரர்களை கொன்றிருக்கின்றார்கள். இதன் மூலம் பூமி தாயானவளினுடைய பாரத்தை குறைக்க முயற்சித்திருக்கிறார்கள் அண்ணன் பலராமரும் தம்பியான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும். பலராமர் தன்னுடைய பலத்தை பல இடத்தில் பிரயோகப்படுத்தியிருக்கின்றார் அதர்மத்தை எதிர்ப்பதற்காக. இப்படி மகாவிஷ்ணுவனுடைய தச அவதாரங்களிலே 8வது அவதாரமாக விளங்கக்கூடிய பலராமருடைய அவதாரம் மிகவும் சிறப்பு பெற்றது. ஸ்ரீமத் பகவத்கீதையிலே சொன்னபடி பலராமருடைய பெண் வத்சலைக்கும் சுபத்ரையனுடைய பிள்ளை அபிமன்யுக்கும் மிகவும் அற்புதமாக திருமணம் நடந்திருக்கும். இந்த திருமண நிகழ்ச்சியை கேட்பவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் புண்ணியம் என்று அதிலே உரைக்கப்பட்டிருக்கும். கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அடியையொற்றி பல அசுரர்களை மால வைத்து பூபாரத்தை தீர்த்து பக்தர்களின் குறையை அவர் தீர்த்திருக்கின்றார். மகாவிஷ்ணுவின் பிரசித்தி பெற்ற இந்த 8வது அவதாரத்தை நாமும் வணங்கி நம்முடைய வரங்களை கோருவோமாக. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவிலே. தசாவதாரத்தின் 9வது அவதாரத்திலே. ஜெய் கிருஷ்ணா. மீண்டும் சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.